உங்கள சுத்தி யாராவது ஒரே ஒரு நபர் இந்த மாதிரி இருந்தாலும், உங்க வாழ்க்கையே அவங்க அழிச்சிருவாங்க. என்ன மாதிரியான நபர்கள்? அவங்க செய்ற தப்புக்கு அவங்க அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் குடும்பத்தில உங்க லைஃப் பார்ட்னரோ, இல்ல மாமனார், மாமியார் இந்த மாதிரி உங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல தான் இந்த மாதிரியான நபர்கள் இருப்பாங்க. சார்ஜ் போட்டிருக்க மாட்டாங்க ஃபோன்ல. ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. ஆனா, "நீ தான் காரணம். இன்னைக்கு சார்ஜ் போடாம வந்துட்டேன். உன்னால தான் எனக்கு வேலையே நின்னு போச்சு. நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போன வேலை ஒழுங்கா நடக்கலன்னா, அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. அவங்க வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா, அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஏதாவது தேவையான பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க. ஆனா, அத வாங்காம வந்துட்டு, "நீ தான் நொய் நொய்ன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்த. நான் மறந்து போய் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மறந்தத கூட, "நான் மறந்துட்டேன். நான் திருப்பி வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. "உன்னால தான் நான் மறந்துட்டேன்" அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அவங்க செய்யற தப்புக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்காத வரைக்கும் உங்க லைஃப்ல அவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களையும் அவங்க நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா உன்னாலதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டா போதும், அடுத்தது வந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, "இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுவே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அது கண்டிப்பா உங்களால தான் நடந்திருக்கும். ஆனா அதுக்கு மட்டும் "நான் தான் காரணம், என்னால தான் இது நடந்தது, இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது" அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்பவுமே அவங்களோட நோக்கம் என்னன்னா, உங்களை குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்க வளர்ந்து வரவே கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க சுயமா உங்க கால்ல நிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அதை மீறி நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் அதுல உங்களை குறை கண்டுச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம், முன்னேற்றம் எதுவுமே இருக்காது. அதனால இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் விலகி இருங்க. இல்லையா அப்படியே நாசுக்கா சொல்லி புரிய வைங்க. அவங்களோட பழி சொல்லுக்கு நீங்க ஆளாகவே ஆகாதீங்க. அவங்க சொல்ற பழி சொல்லலாம் நம்பி நீங்க அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துரும். தினம் தினம் உங்களை அழ வச்சே சந்தோஷப்படுவாங்க.